மத்திய இணையமைச்சர் எல்முருகன் செய்தியாளர் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். மிக வலிமையாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து கொண்டு அதில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க இந்த கேள்வியெல்லாம் எங்க பிஜேபி தலைவர்கள்ட்ட கேட்கறத விட்டுட்டு இனிமே போய் திமுக தரப்புல கேளுங்க. அவங்க ஏன்னா அந்த கூட்டணி இப்ப சுக்குநூற உடை போகுதுன்னா அந்த கூட்டணில இருந்து பல பேர் வெளில போறாங்க. எங்க கூட்டணிக்கு பல பேர் இன்னும் எங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக போகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக உங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆனா நான் அது சொல்லலன்னா எந்த கட்சி என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாம ஒன்றும் நடக்க போறதில்ல. அது நேரம் வரும்பொழுது எல்லாத்துமே உங்களுக்கு தெரிய வரும். கோவில்ல இருந்து வரக்கூடிய ஆமா, அது அமித்ஷாஜி சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நான் என்னமா இன்டர்பிரேஷன் பண்றது? அமித்ஷாஜி என்ன சொல்றோம் அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. ஆனா அதுதானே எனக்கு வேத வாக்கு. நான் ஒன்னும் இன்டர்பிரேட்டர் கிடையாது, உங்களுக்கு புரியாதது கிடையாது. அமித்ஷாஜி என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. கோவில்ல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம கல்லூரிகள் கட்டக்கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று குருமூர்த்தி என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா தேவாரம் திருவாசகம் மாதிரியான பாடசாலைகள் நிறுவலாம் அப்படின்னு. கோவிலினுடைய நாங்க இன்னும் சொல்ல போறது கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளில வரணும்ன்றதுதான். அரசாங்கத்திற்கு அதுவும் குறிப்பாக இந்த இறை நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளில வர வேண்டும். கோயில் நிதி அறம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அதாவது கோயில் அந்த காலத்துல கோயில்களுக்கு நிலங்கள் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அந்த கோயில்களை பராமரிப்பதற்காக கொடுத்தாங்க. அந்த கோயில்களை பராமரிப்பதோடு பக்தர்களுக்கு வசதி செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. அப்படிதான் பல கோயில்களுடைய பல ஏக்கர் நிலங்கள், பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு கோயில்கள் இடத்துல இருக்கிறது. எல்லாமே முன்னோர்கள் கோயிலை பராமரிப்பதற்கும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதாவது கல்வி, நீங்க சொல்றீங்க கல்விக்காக நிதி, சரியான நிதி இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கோயிலிருந்து எடுத்து நிதி செலவு பண்ணதுன்னா அவர்கள் இடத்துல வர்ற மற்ற நிதி எங்க போகுது? அப்ப அரசாங்கம் திவாலாகி இருக்கிறதா? அரசாங்கத்தோட நிதி நிலைமை இல்லையா? அரசாங்கத்துக்கிட்ட சரியான நிதி நிலை இல்லாதனால அவர்கள் திமுக அரசாங்கம் இதுல நிதி எடுத்து பள்ளி கல்லூரிகள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய இருக்குது. அதனால கோயில்களுடைய சொத்தை கோயில்களை நிர்வகிப்பது அறம் சார்ந்தவர்கள், சான்றோர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் செய்ய வேண்டும். அரசாங்கம் கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. திருமலாபாலினுடைய அந்த மேலாளர் மர்மமான முறையில தற்கொலை பண்ணியிருக்காரு. மீண்டும் இந்த காவல்துறையில லாக்அப் டெத் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது. உங்க கருத்து என்ன? அஜித்குமார் துயர் சம்பவம் நடந்து அந்த வடு கூட இன்னும் மாறல. இந்த அஜித்குமார் சம்பவம் வெளியில மீடியாக்களால வெளியில கொண்டு வரப்பட்ட சம்பவம். இது போல பல அஜித்குமார்கள் தினந்தோறும் தாக்கப்படுகிறார்கள். பட்டியலின மக்கள்லாம் குறிப்பாக அவர்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாவே ஒரு கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கு. பட்டியலின மக்கள் ஒரு கம்ப்ளைண்டன்ட், அதாவது மனுதாரராக இருந்தாலும் கூட அவருக்கு அவரை நடத்துகிற விதம் எல்லாம் வேற மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு உதாரணம். அஜித்குமார் மரணம், அதை தொடர்ந்து இன்றைக்கு இங்க ஒரு சகோதரி திருத்தணி பக்கத்துல கர்ப்பிணி, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போனாங்க. அவர்கள் மேல காவல்துறையினர் தாக்குதல், அதே போல இந்த திருமலா மேலாளர், இதெல்லாம் காவல்துறையினுடைய தோல்வியையும் காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கின்ற முதலமைச்சரனுடைய தோல்வியையும் தான் காட்டி கொடுக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு சமூக நீதினு சொல்றாரு, சமூக நீதி ஹாஸ்டல்னு சொன்னாங்க. சமூக நீதி ஹாஸ்டல்னு பேரு தான் இருக்கு, அங்க எந்த சமூக நீதி இருக்காது. அந்த ஹாஸ்டல்ல முறையான வசதிகள் வேணும். குடிநீர் வசதி, டாய்லெட் வசதி, முறை உணவு வசதி, இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு விடுதிகள் தான் இன்றைக்கு சமூக நீதி விடுதிகள்னு வச்சிருக்கிறார்.